ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு காமன் வார்த்தை. மீட்டிங் நம்ம என்ன பண்றோம், மீட்டிங்ல இருக்கோம், மீட்டிங் அட்டன் பண்றோம், மீட்டிங் போறோம், மீட்டிங் ப்ரெசென்ட் பண்றோம், ஏதோ ஒரு நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும். இதுல சர்ப்ரைசிங்கா என்ன அப்படின்னா, மீட்டிங்கோட டைப்பே மொத்தம் 5 டைப் ஆஃப் மீட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு ஆத்தர் டெரைவ் பண்றாரு, டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேரிங். இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் இல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு ப்ராக்ரஸ் ரிவ்யூவை பத்தி பேசுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கிற மீட்டிங்கை யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம காலையில அட்டன் பண்ண வாட்ஸ் ஆஃப் மீட்டிங் அந்த வகையான மீட்டிங் தான். என்ன பண்ணோம், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா, ஆர்கனைசேஷன் என்ன நடந்ததுன்னு சார் சொன்னது. அதுக்கு அடுத்தது நான் பேசிட்டேன், அதுக்கப்புறம் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பேசினோம். இது எல்லாமே ஒரு நம்ம பின்னாடி போய் திரும்பி பார்க்கணும். இந்த இயரோட ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம், அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ணோம், அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்த வர ஃபியூச்சர்ல என்ன நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டோம். இது வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மீட்டிங் அப்படின்னு டெஸ்டினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த நடந்த ஆல்ஸ் ஆஃப் மீட்டிங் நம்ம இதுல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்த மீட்டிங் அதோடைய டெபினேஷன் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை, ஆனா நம்ம அதை சொல்ல மாட்டோம். பட் அங்க மீட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங். ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ண சொல்றாரு. அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு யாரெல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணா இல்ல யாரெல்லாம் அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு நம்ம இன்வால்வ் பண்ணினா அதுக்கு நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமோ அந்த பார்ட்டிசிபேட்டை வச்சு நம்ம மீட்டிங் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வெண்டா நடக்கணுமா, எப்போ பார்த்தாலும் தேவையா அந்த மீட்டிங்னா அப்படி அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரியான மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ண சொல்றாங்க. ப்ராபப்லி சில அக்கேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கிங்சன் விமலா 3 பேரும் சேர்ந்து பேசுற அந்த விஷயங்களா தான் இருக்கும் மேக்சிமம். அதை தாண்டி சின்ன சின்ன இஷ்யூஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. பட் நான் சொல்றது டாப் லெவல்ல நாங்க பேசக்கூடிய விஷயங்கள். இது வந்து ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் அப்படிங்கிறது டிசைட் பண்றாங்க. மூணாவது மேக்சிமம் பீப்புளுக்கு தெரிஞ்சது ஆபரேஷனல் மீட்டிங். இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல்ஸ் வெர்சஸ் ஆக்ஷன்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கோல்ஸ் இருக்கு. அந்த கோல்ஸை பத்தின ரிவ்யூ ரெகுலரா நடக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார இருக்கிற ஆட்கள், இதுல வெளியில யாரும் கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார இருக்கிற ஆட்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும். அதை பத்தின ரிவ்யூஸ் எடுத்துக்கணும். எங்க ஸ்டக் ஆகி நிற்கிறோம், நமக்கு மேல இருக்கிற லீடர்ஸ் அதுக்கு அட்வைஸ் வேணுமா, நமக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணலாமா, அடுத்த ஸ்டெப் போறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்றது எல்லாமே இந்த ஆபரேஷனல் மீட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளார கொண்டு வராரு. அந்த கேட்டகரிக்குள்ளார நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார நடக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இதுல பிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அவர் சொல்லியிருக்கிற மூணாவது டெபினேஷன், ஆபரேஷனல் மீட்டிங். ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னால சொல்ல முடிஞ்சது என்னன்னா, ப்ராப்ளி அது கிராஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களா இருந்தா கூட கிங்சன்ல இருந்து ஜென்ரலா எங்களுக்குலாம் மந்த் ஃபர்ஸ்ட்ல ஒரு மீட்டிங் ஷெட்யூல்ஸ் இருக்கும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸோட ஒரு ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிக்காக மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே எப்போதுமே மந்த்லி ஒரு ஷெட்யூல் போட்டு வரும். ப்ராப்ளி இது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பொருத்தி பார்க்கலாம். நாலாவது மீட்டிங் கேட்டகரி கமிட்டி மீட்டிங், ஸ்டேரிங் கமிட்டி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஆத்தர் வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. இதுல இந்த கமிட்டி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் சொல்றாரு. மற்ற மீட்டிங் மாதிரி இல்லாம கமிட்டி மீட்டிங், அதாவது இந்த பர்டிகுலரா இருக்கிற இந்த கமிட்டி மீட்டிங்க்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி 15 நாளைக்கு ஒரு நடக்கணும், மாசத்துக்கு ஒரு நடக்கணும், 2 மாசத்துக்கு ஒரு நடக்கணும், 3 மாசத்துக்கு ஒரு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டியூரேஷனை வச்சுக்க சொல்றாரு. அதுக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள், அவங்க மட்டும்தான் அந்த மீட்டிங்ல இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த கமிட்டில மெம்பரா இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அந்த மீட்டிங்ல கலந்துப்பாங்க, அதுக்கு வந்து வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். அந்த ப்ரீவியஸ் மீட்டிங்கோட அஜெண்டாவை ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்ல என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆக்ஷன் பாயிண்டா எடுத்துப்பாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம குவாலிட்டி ஹோம்ஸ் மீட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் குவாலிட்டி கிச்சன் பண்றோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 5 இயர்ஸ்க்காக ஒரு டியூரிங் ஒரு கமிட்டி மீட்டிங் ஒன்று வச்சிருப்போம். ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டிஃபைன்டு பீப்புள், அந்த டிஃபைன் பீப்புளுக்குள்ளார மட்டுமே நடக்கிற மீட்டிங். அந்த மீட்டிங் நடக்கிறதுல இருந்து நடக்கிற ப்ரீவியஸ் மீட்டிங்ஸோடைய பாயிண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுவோம்.
அந்த மீட்டிங்ல நடக்கிற ஆக்ஷன் சைட் ஜென்ரேட் ஆகும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த கமிட்டி மீட்டிங்ஸ் உடைய கான்செப்ட். அடுத்த மீட்டிங் டைப் வந்து டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வேணா சொல்றேன், உங்களுக்கு எல்லாருமே புரியும்னு நினைக்கிறேன். ஜிடி சம்பந்தமா நமக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாருமே கொடுத்தாங்க இல்லையா? எல்லாருக்குமே ஜிடி எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான மெனுஸ் நமக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு, நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மெனுஸ் மூலமா நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இதுல நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம டீம் ஆட்களுக்கு இதை சொல்லியும் கொடுத்தோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். இதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்காம் டீம்ல இருந்து சம்டைம்ஸ் இந்த போட்டோகிராஃபி பத்தி எப்படி அந்த நம்ம ஆபரேஷன் டீம்ல எனக்கு தெரிஞ்சு போட்டோகிராஃபி ட்ரைனிங் பத்தி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல அது ஒன்று வரும். இதை தவிர்த்து டீச்சர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க எக்ஸல் ட்ரைனிங் ஏதாவது கண்டிப்பா போயிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இதுக்குள்ளதான் கொண்டு வராங்க. அண்ட் தென் வரிசையா இந்த மாதிரி நம்ம அதர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கிடைக்கிற லேர்னிங் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே நம்ம டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த மீட்டிங்குள்ளார நம்மளால கொண்டு போக முடியும். ஸோ இந்த 5 டிஃபைன்டு ப்ராசஸ் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஷேரிங். இன்னைக்கு நம்ம அந்த ஒரு ப்ராக்ரஸ் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மீட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வராங்க. இன்னைக்கு நடந்த ஸ்டாஃப் மீட்டிங் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ரெண்டாவது ப்ராப்ளம் சால்விங். ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு ஒரு செட் ஆஃப் டீம் பீப்புளை சேர்த்துக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். அந்த சொல்யூஷன் மூலமா நம்ம அடுத்த ஸ்டெப் நகரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்காக நடக்கிற மீட்டிங் வந்து ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங். மூணாவது வந்து ஆப்ரேஷனல். நமக்குள்ளார இருக்கிற நம்ம டிபார்ட்மெண்ட்கான கோல்ஸ், அதோடைய ஆக்சுவல்ஸ் என்ன, நமக்குள்ளார நடக்கிற ரிவ்யூஸ், இல்ல அதர் டீம்ல இருந்து நமக்கு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக நடக்கிறது ஆப்ரேஷன் லெவல் மீட்டிங். நாலாவது வந்து கமிட்டி. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார மட்டும்தான் அந்த மீட்டிங் நடக்கும். மீட்டிங்ல ஒரு அஜெண்டா இருக்கும், ப்ரீவியஸ் மீட்டிங்கோடைய பாயிண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க, கரண்ட் மீட்டிங் நடக்கிற ஆக்ஷன் ஐட்டத்தை ரிவ்யூ ஜென்ரேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு ரிசல்ட் ஓரியன்டா அந்த ப்ரோக்ராம் போகும். அது வந்து கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் வந்து டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். ஸோ நம்ம கத்துக்கிற நம்ம கத்துக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ட்ரைனிங் கான்செப்ட்லயும் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் மீட்டிங்லயும் தான் வரும். ஸோ இப்போ மீட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார 5 விதமான மீட்டிங்ஸை நம்ம பார்த்தாச்சு, கரெக்டா? ஸோ கண்டிப்பா பண்ணலாமா? அடுத்தது கண்டிப்பா பண்ணலாமா? தேங்க்யூ. இல்ல சார், அதுதான் வருது, அதனாலதான் பேசாம இருக்கேன். ஓகே, இப்போ மீட்டிங் டைம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த மீட்டிங் நடத்துறாங்க இல்லையா, இந்த மீட்டிங் நடத்துறவர் என்ன பண்ணணும், இல்ல என்னெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கணும், இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன அந்த விஷயங்கள் அவர் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஆத்தர் சொல்லல, பட் நான் சில விஷயங்கள் அந்த புக்ஸ்ல இருந்து படிச்சு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்ல அவர் டிஃபைன் பண்றாரு. அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம், ப்ராப்ளி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஃப்ரேம் ஒர்க்ல அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த மீட்டிங் அவசியமா, இந்த மீட்டிங் கண்டிப்பா நம்ம வச்சே ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளார ஃபர்ஸ்ட் கேளுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆப்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேட்க வேண்டிய அந்த கேள்வியை போன் மூலமாவோ இமெயில் மூலமாவோ அவங்களை நேர்ல சந்திச்சோ பேசினா முடியுமா, அப்படி முடியும்னா அந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் எடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் சொல்றாரு. மீட்டிங் நெசசரியா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளார கேட்டுட்டு அந்த மீட்டிங்கை நீங்க கண்டக்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அடுத்த கேள்வி, அடுத்த அந்த பிரேமருக்கு ஒரு அடுத்த பாயிண்ட், இது எகைன் திருப்பி நமக்கு எல்லாருமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், யார் அந்த மீட்டிங்க்கு தேவை. நான் இப்ப மீட்டிங் நடத்துற ஆளா இருந்தேன் அப்படின்னா நான் கண்டக்ட் பண்ண போற மீட்டிங்க்கு யார் பீப்புள் தேவை அப்படிங்கறத டிசைட் பண்ணணும், அவங்க மட்டும் தான் அந்த மீட்டிங்ல இருக்கும். சில சமயங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல பிஸியா இருப்போம், நமக்கு பதிலாக வேற ஒரு சப்பார்டினேட்டிவோ நம்ம கிட்ட இருக்கிற அடுத்த லெவல் டீம் பீப்புள் யாரையும் ஒருத்தர் அனுப்பியிருப்போம். அவருக்கு அந்த மீட்டிங்கை பத்தியும் தெரிஞ்சிருக்காது, அந்த அஜெண்டா பத்தியும் தெரிஞ்சிருக்காது, இல்ல அந்த மீட்டிங்கோட பர்பஸும் ஒரு உண்மையை நம்ம சேர்ந்திருக்க மாட்டோம். இதெல்லாம் ஃபெயிலியருக்கான காரணம். ஸோ செகண்ட் பாயிண்ட் அவர் சொல்ல வருது, யார் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்கை கிளியரா பிக்சரைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. மூணாவது, ஒரு மீட்டிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் இல்லை அப்படின்னா நீங்க மீட்டிங்கை நடத்தாதீங்க அப்படின்னு. சில விஷயங்கள் இவருடைய புக்ல வந்து ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காரு,
ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்றாரு அந்த மீட்டிங்கை பத்தி பேசும்போது. பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் தெரியல, நடத்துறவங்களுக்கும் தெரியல, வந்து அட்டன் பண்றவங்களுக்கும் தெரியல அந்த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா அந்த மீட்டிங்ல அவங்க இருக்கிறதே லாயக் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மீட்டிங்கை நீங்க பண்ணவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்டா சொல்றாரு. 4வது, சால்வ் த ராங் ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருக்காரு. சில ப்ராப்ளங்களை வந்து ட்ரில் டவுன் பண்ணி போய் சரி பண்ணணும், சும்மா மேலோட்டமா பேசிட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற கேள்வியை ரிப்பீட்டடா அந்த மீட்டிங்ல ரைஸ் பண்ண சொல்ற ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்ஸா இருந்தது அப்படின்னா. 5வது, இந்த மீட்டிங்ல நம்ம ஒன்று வைக்கும் போது, இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒன் டே டைம், ஒன் டே டியூரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மீட்டிங்னு ஒன்று வைக்கும் போது மீட்டிங் நடத்துறோட டைம் பீரியட், அதே மாதிரி அங்க இருக்கிற பார்ட்டிசிபென்டோட டைம் பீரியட், அதெல்லாமும் மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இது எல்லாமே அந்த மீட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குக்காக அவர் டிசைன் பண்ணிருக்கிற சில விஷயங்கள். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட டைப் சொல்லிட்டு அடுத்த மீட்டிங்கோட ஃப்ரேம் ஒர்க்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல வச்சுக்க சொல்றாரு. ஸோ இதோட இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பாயிண்ட் முடியுது. இதுல என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் அவர் ஆட் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தையும் அடிக்கடி நம்ம சார் சொல்றதுதான். ப்ராப்ளம் இந்த மீட்டிங்ல சார் சொல்லல, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மீட்டிங்லயும் சார் ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் இந்த வியூவர் தன்னோட வியூவர் சொல்லியிருக்காரு. ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு ஒரு காஸ்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த மீட்டிங்க்கு ஒரு காஸ்டிங் இருக்கு. அது அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பாக்குறாங்க. டைம் மட்டும் இல்லை, அதுல ஒரு காஸ்டிங் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆஸ்பெக்ட் எல்லாத்துலயுமே நீங்க யோசிங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா அவர் எடுத்து சொல்றாரு. ஸோ அவர் சொல்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்ல சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், முதல்ல மீட்டிங் அவசியமா பாருங்க அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது பாயிண்ட், யார் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. 3வது, பர்பஸ் இல்லாத ஒரு மீட்டிங்கை கண்டக்டே பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. 4வது, அது சால்விங் ப்ராப்ளம்க்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. 4வது, எல்லாருடைய டைம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது, இது ஒரு நிச்சயமா இது ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயம், அதனால அதை நீங்க முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வர விஷயங்கள். ஒரு மீட்டிங்கை நடத்தணும் இல்ல ஒரு மீட்டிங்கை ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஒரு மீட்டிங்கை எஃபெக்டிவா ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்க்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இன்னைக்கு நடந்த இந்த ஆல்ஸ்டாப் மீட்டிங் உடைய அஜெண்டா எல்லாருக்குமே ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்சிமம். அதுல எத்தனை பேர் அஜெண்டா நீங்க ஃபுல்லா எடுத்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நம்முடைய அஜெண்டா பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி கிங்ஸ்டன் கண்டக்ட் பண்ற மீட்டிங்ஸ் இருந்தாலும் சரி, மொத்த நம்ம எக்ஸ்டர்னலா போய் அட்டெண்ட் பண்ற மீட்டிங்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஈவன் இங்க நம்ம போஸ்ட் பண்ற மேக்ஸிமம் மீட்டிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டா இருக்கும், ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு டாபிக் இருக்கும், அது யார் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஸோ ஒரு எஃபெக்டிவ் மீட்டிங்கை நடத்துறதுக்கு அஜெண்டா ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது சொல்றாரு ஆத்தர். அஜெண்டா வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அந்த அஜெண்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. யார் ஃபர்ஸ்ட், அடுத்தது யார் பேசணும், அதை தொடர்ந்து அடுத்தது யார் பேசணும், எப்படி ஆர்டர்ல அவங்க இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா சொல்றாரு. ஸோ இதுதான் ஒரு செகண்டா சொல்ற விஷயம், மீட்டிங்கை வந்து எஃபெக்டிவா நடத்துறதுக்கு. இது யார் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னு நம்ம பேசணும் இல்லையா, ஒரு பாயிண்ட், யாரெல்லாம் இந்த மீட்டிங்ல இருக்கலாம், இல்ல யார் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பேசணும் இல்லையா. அந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்டை சூஸ் பண்ணும்போது என்ன ஃபர்ஸ்ட், அதாவது யார் அட்டன் பண்ணலாங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன கேட்கிறாருன்னா, அந்த மீட்டிங்ல அட்டன் பண்ற ஆட்கள் டெசிஷன் மேக்கரா, ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடிய ஆட்களா இருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படிங்கிறாரு. அடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் தர ஆட்களா இருக்காங்களா பாருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நீங்க கண்டக்ட் பண்ண போற மீட்டிங்ல இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படிங்கிறாரு. ப்ராப்ளி இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ற ஆளாவும் இருந்திருப்பீங்க, இல்ல மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஆளாவும் கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்ப நான் சொல்றது எல்லாமே மீட்டிங் நடத்துற, அதாவது யார் அந்த மீட்டிங்கை இனிஷியேட் பண்றீங்களோ அவங்களுக்கான, அவங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஒரு மீட்டிங்கை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாயிண்ட் வர்றாரு.
மீட்டிங் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அஜெண்டா போட்டுருக்கோம், யார் பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுறோம், பர்பஸ் டிஃபைன் பண்றோம், எல்லாமே பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஓப்பனிங் பாயிண்ட்ஸ், இந்த மீட்டிங் எதுக்காக அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறாரு. நிறைய மீட்டிங்ஸ்ல இன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நாங்க அட்டன் பண்ற மீட்டிங்ஸ்லயும் சரி, நிறைய மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நடத்துற நிறைய மீட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கோட அந்த ஓப்பனிங் பாயிண்ட் ஒன்று வரும், இதுதான் இந்த மீட்டிங்கோட கான்செப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த முக்கியமான விஷயம் அது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மீட்டிங்ல அவங்க ஆத்தர் சொன்ன விஷயம் இது, முதல் 5 to 7 நிமிஷம் அந்த மீட்டிங் எதுக்காக, இந்த மீட்டிங் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த தகவல் முதல் 5 நிமிடங்கள்ல ஒருத்தரால கன்வே பண்ண முடிஞ்சு அந்த பார்ட்டிசிபென்டால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த மீட்டிங் சக்சஸ். இதுதான் அவங்க சொல்ற பேஸ்லைன் ஸ்டடி. அந்த மீட்டிங் நடத்துறவரும் சரி, அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து சரி, முதல் 5 நிமிடங்கள் நம்மளால தெளிவா அந்த மீட்டிங் எதுக்காக நடத்துறோம் அப்படிங்கறத சொல்ல முடிஞ்சு பார்ட்டிசிபென்ட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மீட்டிங் சக்சஸ் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5 to 7 minutes முக்கியமான நிமிடங்கள், அந்த நிமிடத்தை மீட்டிங் கண்டக்ட் பண்றவங்க தெளிவா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தது நம்ம நிறைய நம்முடைய மீட்டிங்ஸ்ல நம்ம அடிக்கடி பாக்குறது, மீட்டிங்கை டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுதுங்கிறது. எக்காரணத்தை கொண்டும் மீட்டிங்கை சொன்ன டயத்தை தாண்டி ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இன்னொரு தவறு பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மீட்டிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, பட் யாரோ ஒருத்தர் முக்கியமான நபர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வராரு, 10 நிமிஷம் கழிச்சு வராருன்னா அவருக்காக மீட்டிங்கை ரீவைண்ட் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லாதீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது. அவங்களுடைய பாயிண்ட் 10 நிமிஷம் லேட்டா வந்தா 10 நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கேட்கறது தான் அவங்களுடைய வேலையை தவிர, மத்தவங்களை உட்கார வச்சுட்டு அவர் ஒருத்தருக்காக நீங்க 10 நிமிஷம் ரிவர்ஸ்ல போய் திருப்பி உங்க மீட்டிங்கை நீங்க ரிப்பீட் பண்ணாதீங்க. அது உள்ள உட்காந்துறவங்க நீங்க செய்யற அவமரியாதை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றது. ஸோ பொதுவாக நம்ம மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கிக் ஆஃப் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, க்ளோசர் மீட்டிங்ஸ் நம்ம நிறைய பண்றது ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸ் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்ட்ல ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் வந்துட்டாலே நம்மளாம் இப்போ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முன்னாடிலாம் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சரி 5 மினிட்ஸ் ஆகலாம் வெயிட் பண்ணலாம், 10 மினிட்ஸ் ஆகலாம் வெயிட் பண்ணலாம். இப்போ அது மாதிரிலாம் வெயிட் பண்றதுலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் 90% பார்ட்டிசிபென்ட் எல்லாருமே 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அது ஜாயின் பண்ண உடனே நம்ம டக்குன்னு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம டயத்தெல்லாம் நம்ம தாண்டி வெயிட் பண்றதுனால அது அவசியமும் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். அதுக்கு அடுத்தது வந்து, இப்ப மீட்டிங் கண்டக்ட் பண்றது நானா இருந்தேன் அப்படின்னாலும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்னுடைய மீட்டிங்ல ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்கா இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கா இருக்கலாம், கோல்ஸ் வெர்சஸ் ஆக்சுவல்ஸா இருக்கலாம், நம்ம பார்த்த எந்த மீட்டிங் டைப்பா வேணா நடந்துட்டு போகலாம். நான் தான் மீட்டிங்கை கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா, நான் பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் மட்டும் சொல்லிட்டு என்னோட மைக்கை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட சொல்லுவேன். நான் பேசக்கூடாது, யார் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க அந்த மீட்டிங்ல பேசவே கூடாது அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். அப்படி பேச ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கறதெல்லாம் மீட்டிங்கோட ஃபெயில வரும்னு நான் சொல்றேன். பட் அவர் சொன்ன ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம், இந்த மாதிரி ரிவ்யூஸ்லயோ எதா இருந்தாலும் மேக்ஸிமம் மீட்டிங் கண்டக்ட் பண்றவங்க விட அதனுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ், ஸோ அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க எல்லாம் பேசணும் அப்படிங்கறது ஒரு பாயிண்டா சொல்றாரு. ஷார்ட்டா அவங்களுடைய இன்புட்ஸை நீங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இந்த அடுத்தவங்களை பேச வைக்கணும், நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. அதுல என்ன ஒரு மேஜரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா, ஒரு மீட்டிங்னு சொல்லி நம்ம ஒரு 10 பேரை வர வச்சுட்டு அந்த மீட்டிங்ல நம்ம மட்டுமே பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னன்னா, அந்த 10 பேர் இடத்துல நீங்க மட்டுமே எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, அந்த மாதிரி நம்ம மீட்டிங் நடத்துறவங்களை மட்டுமே பேசிட்டு இருந்தா மற்றவங்களை டாமினேட் பண்ணிட்டு நம்ம மட்டுமே நிறைய பேசுறோங்கிற மாதிரி ஆயிடும். அதை தவிர பண்ணாதீங்க அப்படிங்கிறது. எல்லாருக்குமே சாய்ஸ் கொடுங்க, மீட்டிங்ல இருக்கிற எல்லாருமே நம்ம பேச வைங்க, அவங்களுக்கெல்லாம அந்த சாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுல சாய்ஸ் கிடைச்ச உடனே பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணுங்கிறதுலாம் செகண்ட் பார்ட்ல சொல்றேன். இது எல்லாமே லீடர் லெவல்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது முக்கியமான நம்ம நடத்துற மீட்டிங்ஸ்ல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்,
ஸ்டே ஆன் ட்ராக். எந்த பர்பஸ்க்காக நீங்க மீட்டிங்கை நடத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த மீட்டிங்கோட பர்பஸ்ல இருந்து ஒரு இது கூட நம்ம அந்த மீட்டிங் விட்டு வெளியில போய் வேற விஷயங்கள் எதுவுமே பேசக்கூடாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சில சமயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற வேற பாயிண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மீட்டிங்கோட பர்பஸ்ல இருந்து சில விஷயங்கள் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது டோனரை பத்தின டைவர்ஷன் வரலாம், அவங்க கேட்ட ப்ராப்ளம் பத்தின டைவர்ஷன் வரலாம், அவங்க கேட்ட ஆடிட் சர்டிஃபிகேட் பத்தி எனக்கு டைவர்ஷன் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றது என்ன அப்படின்னா, மீட்டிங்கோட பர்பஸை தாண்டி ஒரு 0.001% கூட நீங்க மீட்டிங் ட்ராக்ல இருந்து வெளில போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றாரு. அந்த தப்பை எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஸோ எப்போதுமே ட்ராக்ல இருங்க அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மீட்டிங்கை எஃபெக்டிவா நம்ம நடத்தணும் அப்படின்னா அஜெண்டா ரொம்ப முக்கியம். அந்த அஜெண்டால இருக்கிற ஆர்டர்ஸ் என்ன மாதிரி ஆர்டர்ஸ் நம்ம தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து நம்ம ஓப்பனிங், இந்த மீட்டிங்கோட ஓப்பனிங் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பர்பஸ்க்காக இந்த மீட்டிங் நடத்தணும், எதுக்காக நம்ம எல்லாருமே இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் 5 நிமிடங்கள் அல்லது 7 நிமிடங்கள் அந்த மீட்டிங்கோட பர்பஸை பத்தியும் ஏன் இந்த மீட்டிங்கை நம்ம நடத்துறோம் அப்படிங்கிற பர்பஸையும் நம்ம அங்க இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது நம்ம மீட்டிங்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்போதுமே தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. கண்டிப்பா அந்த மீட்டிங்கோட ஆக்ஷன் ஐட்டம்ஸ் பத்தியும் அதுல பேசுறாரு. அண்ட் தென் மீட்டிங் நடத்துறவங்க மட்டுமே பேசாம மற்றவங்களுக்கும் அந்த மீட்டிங்ல வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாரு. கடைசியா வந்து நம்ம அந்த மீட்டிங்கோட ட்ராக்ல எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அதுல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து இந்த ஆக்ஷன் ஐட்டம் பத்தி வரலாம். பொதுவாக இந்த மீட்டிங்ஸ் நம்ம நடத்தும் போது இப்போதான் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம மீட்டிங்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் உள்ள போகலாம். ரிசல்ட்ஸ் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நான் இந்த வேலைகள் எல்லாம் ஒழுங்கா அந்த மீட்டிங்ல நான் பண்ணிட்டு அந்த மீட்டிங்கோட டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் ஆக்ஷன் ஐட்டமா எடுக்கணும். அந்த ஆக்ஷன் ஐட்டத்தை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ண ஆக்ஷன் ஐட்டத்துக்கு எகென்ஸ்டா யார் இந்த ஆக்ஷன் ஐட்டத்தை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிள் பர்சனை அப்பயே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இத அதுக்கப்புறம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் பேசி டிஸ்கஸ் பண்ணி இல்ல இன்னொரு நாள் இதை பத்தி நம்ம பேசலாம், அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மீட்டிங்கோட ஆக்ஷன் ஐட்டம்ஸ் அந்த மீட்டிங்லேயே ஜென்ரேட் பண்ற மாதிரி அந்த ஆக்ஷன் ஐட்டத்தை க்ளோஸ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரு அப்படிங்கறத அந்த இன்ஸ்டன்ஸ்லயே நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு அடுத்தது அந்த ஆக்ஷன் ஐட்டம் நோட் பண்ண வச்ச ஆக்ஷன் ஐட்டத்தை அந்த மீட்டிங்ல இருக்கிற பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணாதான் அந்த மீட்டிங்கோட பர்பஸ், அந்த மீட்டிங் நடந்ததுக்கான எஃபெக்ட், அந்த மீட்டிங்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இது எல்லாமே சரியா நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம இங்கேயும் நம்ம நிறைய மீட்டிங்ஸ் நடத்துறோம், மீட்டிங்கான ஆக்ஷன் ஐட்டத்தை ஜென்ரேட் பண்றோம். மீட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஐட்டத்துக்கு எகென்ஸ்டா நம்ம உடனே அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கு நம்ம ஷேர் பண்றோம். பட் எகைன் அந்த ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா இதுக்கு இன்னும் ஃபர்தரா ஃபாலோ நிறைய தேவையா இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த மீட்டிங்கோடைய ப்ராசஸ்ல ரிசல்ட் ஓரியன்டா சொல்றாரு. இந்த ரிசல்ட் ஓரியன்ட் பத்தி சொல்லும் போதுதான் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, என்ன டைப் ஆஃப் மீட்டிங்ஸ், ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி நான் அந்த மீட்டிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மீட்டிங் கான்செப்ட்லயே தன்னுடைய கோல் பத்தி பேசும்போது கிங்ஸ் சொல்லியிருந்தார் ஒன் மீட்டிங் அப்படிங்கிறது. முக்கியமா இந்த புக்ல அவர் நிறைய மீட்டிங் டைப் பத்தி சொல்லும்போது ஒன் மீட்டிங் உடைய எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தி சொல்றாரு. எப்படி ஒன் மீட்டிங் மூலமா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல இருந்து ஒரு சர்டன் ஒரு டீம்ல இருந்து தனியா ஒருத்தர் பத்தி எடுத்து நம்ம எப்படி எஃபெக்டிவா ஒரு லீடர்ஷிப் லெவலுக்கு கொண்டு வரலாம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத அந்த ஒன் மீட்டிங் அதுல ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மீட்டிங்ஸ் தவிர பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸல் மீட்டிங்ஸ் எப்படி நடக்கணும் இந்த புக்ல அவரே போட்டிருக்காரு. ஒரு எக்ஸல் மீட்டிங் போனோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும், இன்டர்னலா ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா என்னெல்லாம் நடந்திருக்கணும், அதுக்கடுத்து ரூம், அந்த மீட்டிங் நடக்க வேண்டிய ரூம் எப்படி செட்டப்ல இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தே ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கணும் ஒரு ரூம் செட்டப் இந்த மீட்டிங் நடக்கும் போது அப்படிங்கறதெல்லாமே சொல்றாரு. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப இன்டெப்தா போல. இந்த மீட்டிங்கோட நிறைய விஷயங்களை ஒரு ரிப்பீட்டடா சொல்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் மீட்டிங் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்ம ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், இந்த ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், அந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்கும் அவர் இன்டெப்தா ஒவ்வொரு பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி சொல்றாரு. ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் நடக்கும். நம்ம வெறுமை சொல்லிடுறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யாரெல்லாம் தேவை, அந்த ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாரி எப்ப தேவையோ அப்ப மட்டும் நடந்தா போதும், எப்ப பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் நடக்க தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாங்க.
அவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா அந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங்கோட எண்ட் ரிசல்ட் என்னாச்சு, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோமா, இல்ல அதுக்கு மேல இருக்கிற டீமுக்கு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோமா, இல்ல இந்த ப்ராப்ளத்தை நமக்குள்ளாரே டிஸ்கஸ் பண்ணி கடைசியில எந்த விதமான எதிர்ப்பு இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டோமா, என்ன நடந்தது அந்த மீட்டிங்கோட ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா கேட்கிறாரு. சோ ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க ஆட் பண்ற அந்த பார்ட்டிசிபென்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்காங்களா, ஆமா இவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணா இந்த நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு மைண்ட்ல தோணுச்சுன்னா அவங்க அந்த மீட்டிங்ல சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்காரு. அந்த ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங் டெக்னிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்குமே நீங்க அந்த மீட்டிங்ல எக்ஸலைட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அவங்களையுமே நீங்க கூப்பிடலாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி டீம் லெவல் ஒன்று இருக்கு, இல்ல எக்ஸல் லெவல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்கு கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கறத டிஃபைன் பண்றாரு. இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும்போது ரிவ்யூஸ், அதுல வெறுமை நம்ம ப்ராக்ரஸ் பத்தி மட்டுமே பேசணும். ப்ராக்ரஸ் பத்தி பேசும்போது ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் அவங்களுடைய ப்ராக்ரஸ டீடைலா சொல்றதுக்கான டைம் அங்கதான் கிடைக்கும். அது ரொம்ப ஷார்ட்டா சொல்லக்கூடாது, அது ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடவும் கூடாது. இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராக்ரஸ ரிவ்யூ பண்ண டைம் உங்களுக்கு ஜாஸ்தி தேவையா இருக்கிறதுனால டீடைல்டா அதுல சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட்டா அதுல சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கிறதுனால அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. கமிட்டி மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, அதோடைய டைம் ஃப்ரேம், அது 10 நாள்ல ஒரு தடவை, 15 நாள்ல ஒரு தடவை, 20 நாள்ல ஒரு தடவை, இல்ல மாசம் ஒரு தடவை அப்படின்றது அப்படின்னா அந்த கமிட்டி மீட்டிங்கை தவறாம நடத்தணும், ப்ரீவியஸ் ஆக்ஷன் ஐட்டத்தை கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்றாரு. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்ல நிறைய பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய மீட்டிங் நம்ம நடத்துறோம், இல்ல அட்டன் பண்றோம், ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்கு நம்ம சைடை பொறுத்த வரைக்கும். பட் சில சமயங்கள் நம்ம என்ன மீட்டிங்காக போய் உட்காருறோம், எதுக்காக நம்ம அங்க போய் பண்றோம், அந்த மீட்டிங் நம்மளுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாம சில சமயங்கள் நடந்துருது. ஸோ இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மீட்டிங் நடத்துறவங்க, மீட்டிங்ல நடத்துறதுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கறதெல்லாம். ஸோ இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரோட இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே இந்த மீட்டிங் நடத்துறவங்களுடைய விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப ரெண்டாவது கேரக்டர் யாரு அப்படின்னா பார்ட்டிசிபென்ட். ஸோ இங்க நம்ம இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம அதில் எடுத்துக்கலாம். பார்ட்டிசிபென்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மீட்டிங்ல பார்ட்டிசிபென்ட் மீட்டிங்ல என்னையும் நான் சேர்த்துக்கிறேன், நானுமே மீட்டிங் இப்ப நான் இது பண்ணுறேன், பட் மீட்டிங்ல நானுமே பார்ட்டிசிபென்ட். அதாவது ஒரு மீட்டிங் பார்ட்டிசிபென்ட்டா நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? லிசன் பண்ணணும். ஓகே, வேற சொல்லுங்க. சொல்யூஷன் சொல்லணும். சரி, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல. யாரோ மியூட்ல இல்லாம இருக்காங்க, அவங்க இறைச்சலா தெரியுது, ஆன்லைன்ல சரியா கேட்கல. மெசேஜ் போட்டுருக்காங்க, டர்ன் ஆஃப் மைக்ரோஃபோன் டாக்கிங் அப்படின்னு. என்னோட மைக்கா இல்ல அந்த மைக்கா? மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி போடுறாங்க. ஓகே, சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட்டோட ரோல், மீட்டிங்ல பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒன்று சொன்னாங்க லிசன் பண்ணணும், ரெண்டாவது வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் சொன்ன தான் கரெக்டா வரணும். சரி, அடுத்து அட்டென்டிவா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து எப்ப தேவையோ அப்ப பேசணும். எதுக்காக வந்ததோ நாளைக்கு வரணும். ஓகே சார், தெரியாதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். சரி, ஓகே சார் கேக்குதுங்களா சார்? உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க, 5 பாயிண்ட் தான் வந்திருக்கு.
சார் வணக்கம். அது சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. சார் கேக்குதுங்களா? அஜெண்டால போட்ட டைம் ஃபாலோ பண்ணுங்க. சரி சரி. ப்ரீவியஸ் மீட்டிங் ஸ்டேட்டஸ் அப்டேட். ஓகே, கரெக்டா சொல்றீங்க. புரியல அது. கரெக்ட். ஓகே, டைவர்ட் ஆகுது. சரி, டிஸ்கஸ் பண்ண மீட்டிங் பத்தி. ஓகே, சொல்லுங்க. சத்தமா சொல்லிட்டா கால விடும். அந்த லாஸ்ட்ல இருந்து மேடம் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா மேடம்? இல்ல, அவங்க லாஸ்ட்ல ஏதோ சொல்றாங்க, எனக்கு கேட்கல. கேக்குது மேடம். நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குது மேடம். எனக்கு கேக்குது. இதுல எத்தனை பேர் இங்க ஜஸ்ட் இங்க இருக்கிறவங்க மட்டுமே எத்தனை பேர் மீட்டிங் நடத்துற ஆட்களா இருக்கீங்க? நான் தான் மீட்டிங் இனிஷியேட் பண்றேன் என் டீமுக்கு சொல்ற ஆட்கள் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மீட்டிங் நடத்துற ஆட்கள் 1 2 3 4 5 6 நீங்க 7 பேர். ஓகே, சோ லீடர்ஸ் 7 பேர் இருக்கீங்க. பாக்கி எல்லாருமே பார்ட்டிசிபென்ட் தான் இல்லையா? பாக்கி நிறைய பேர் பார்ட்டிசிபென்டா தான் இருக்கீங்க. சரி, இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் பார்ட்டிசிபென்டா இருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு. உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப நீங்க சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸ்ல பார்ட்டிசிபென்டா இருக்கிற நீங்க எத்தனை மீட்டிங்ல அதை ஃபாலோ பண்ணிப்பீங்க? பார்ட்டிசிபென்ட் மட்டும், லீடர்ஸ் வேண்டாம். அதுதான் சொல்றேன். Are we audible? ரேகா, சார் கேக்குதா? ரேகா நீ தான் பேசுறீங்க. ஆமா சார் கேக்குதா? டெக்ஸ்ட் டைப் பண்ணு. மேம் கேக்குதுங்களா? நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ. கேக்குதா? ஆன்லைன்ல கேக்குது, அவங்களுக்கு கேக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கேட்கவே இல்லைங்க மேடம் நம்ம பேசுறது. டெக்ஸ்ட் பண்ண டைப் பண்ணு. Online people are answering your questions from across locations. ஆன்லைன்ல கேக்குது பாருங்க. ஆன்லைன்ல கேக்குது உங்களுக்கு. கேக்குது சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்களா சார்? ஆன்லைன்ல கேக்குது. ஆன்லைன்ல நான் கேட்ட கேள்வி நிறைய பேர் ஆன்சர் பண்றாங்க. அப்பா நம்ம கேக்கலங்க. கேக்குதா சார்? உனக்கு கேக்குதா? அரவிந்த் சார் கேக்குதுன்றாரு. நம்ம பேசுறது இல்லப்பா, அவங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னு சொல்றேன். நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் ஆன்சர் பண்றாங்க, எனக்கு கேட்கலன்னு சொல்றேன். பண்ணு, நான் வெயிட் பண்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மியூட் பண்ணு. ஹலோ. ரேகா கொஞ்சம் பேசுங்க. சார் கேக்குதா சார்? இல்ல ஆன்லைன்ல அக்ராஸ் லொகேஷன்ஸ்ல இருந்து சென்ட்ரேட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்றாங்க. அது கேக்கல போலங்க. ஓகே மேம், கேக்குது. ஃபைன் ஃபைன். இப்போ உங்க வாய்ஸ் போயிடுச்சு பிரச்சனை சார். இப்போ பேசு. ரேகா, உடனே மியூட் பண்ணுங்க. எஸ் கேக்குது. சரி ஓகே. இப்போ நான் சென்டர் கட்சி ஒருத்தரா சொல்லட்டும், நான் வெயிட் பண்றேன் ஆன்சர்ஸ்க்கு. சொல்லுங்க. ட்ரை பண்ணீங்கல்ல. நான் क्वेश्चन ரிப்பீட் பண்றேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஆமா, நீங்க ஸ்பீக்கர் மைக்
நான் வேணா கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். ஆன்லைன்ல இருக்கிற மற்ற பீப்புள் ஆன்சர் பண்றது ரெடியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேக்குது அரவிந்த்? கேக்குது சார். எஸ் எஸ். தேங்க்யூ. ஸோ நான் என்னோட கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். பார்ட்டிசிபெண்டா இருக்கிறவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டது. இங்க ஒரு ஆன்சர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சது. ஆன்லைன்ல இருக்கிறவங்க யாராவது ஆன்சர் பண்ண ரெடியா இருந்தா நான் ஆன்சர் கேட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். சார் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் அண்ட் டைம்லைன் நோட் பண்ணிக்கணும். என்னைக்குள்ள முடிக்கணும்? டைமா? ஓகே. டைம்லைன். ஃபைன். வேற? ஓகே. ப்ராப்ளம் திருப்பி ஆன்சர்ஸ் வரும்போது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த கேட்ட கேள்வி, ஸோ நம்ம இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள்ல இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட் நம்ம எத்தனை பேர் நம்ம மீட்டிங்ல ஃபாலோ பண்றோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய ஐடியா சொன்னீங்க. ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிற ஐடியா சொன்னீங்க. எஸ், கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றோம் நம்ம அட்டன் பண்ற மீட்டிங்ஸ்? நல்லாவே கை தூக்கலாம். இதுல என்ன இருக்கு? ஓகே, தேங்க்யூ. சரி, நன்றி. பார்ட்டிசிபென்ட்ஸோடைய ரோலை டிஃபைன் பண்ணியிருக்காரு. அதுல அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அட்டன் பண்ற எந்த மீட்டிங், உங்களை எந்த லீடர் இல்ல எந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங்காக உங்களை இன்வைட் பண்றாங்களோ, இல்ல எந்த மீட்டிங்காக நீங்க போய் அட்டன் பண்றீங்களோ, கேக்குதா? எந்த மீட்டிங்கை நீங்க போய் அட்டன் பண்றீங்களோ, இல்ல அந்த மீட்டிங்ல நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பர்பஸ் ஆஃப் மீட்டிங்கை எப்போ அவங்க அனௌன்ஸ் பண்றாங்களோ, உங்களுடைய முக்கியமான முதல் வேலை ஆஸ் அ பார்ட்டிசிபெண்டா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் உங்க சைட்ல இருந்து இருக்கணும் அப்படிங்கறத முதல் பாயிண்டா சொல்றாரு. அட்டென்டிவா இருக்கணும்னு அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் உண்மை. நம்ம சொல்ற கருத்துக்கள் சரியா தப்பா, இந்த இடத்துல நம்ம பேசலாமா வேண்டாமா, இந்த இடத்துல நம்ம ஏன் வந்திருக்கோம், நம்ம இதுல கூப்பிட்டுருக்காங்களே, இதுல நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம ஏன் பேசணும், நம்மள எது கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை நம்ம விட்டுட்டு எந்த மீட்டிங் நம்ம போய் அட்டன் பண்றோமோ அந்த மீட்டிங்குடைய பர்பஸ் நமக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல ஆன்சர் பண்ணாம இருந்தா அஸ் அ பார்ட்டிசிபெண்டா நம்ம செய்யற முதல் தவறு அதுதான் அப்படிங்கிறத ஆத்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸோ தயவு செஞ்சு அஸ் அ பார்ட்டிசிபெண்டா நம்ம என்னையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ பார்ட்டிசிபெண்டா இருக்கிற நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் நம்ம சைட்ல இருக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அந்த மீட்டிங்ல போய் பேசுறீங்க இல்ல அந்த மீட்டிங்ல நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கான ஆன்சர்ஸை சரியா ப்ரொவைட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பொதுவா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மீட்டிங்ஸ் எதுவுமே ரொம்ப ரேர் கேசஸ் எனக்கு தெரிஞ்சு எமர்ஜென்சி மீட்டிங் நம்ம போடுறதுன்னு நினைக்கிறோம். மற்ற எல்லாமே முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்ண மீட்டிங்ஸாக தான் நடத்துறோம். அனௌன்ஸ் பண்ண மீட்டிங்கா இருக்கு அப்படின்னா அதுல தெளிவா என்ன பர்பஸ்க்காக அந்த மீட்டிங் நடக்குதுன்னு இருக்கும். நிச்சயமா மேக்சிமம் நம்மளுடைய மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அஜெண்டா இல்லாம எந்த மீட்டிங்குமே இருந்திருக்காது. கண்டிப்பா அஜெண்டா அட்டாச் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரோல் என்ன, நம்ம இந்த மீட்டிங்ல போகும்போது என்னுடைய ரோல் என்ன, நான் என்ன பண்ணணும் அந்த பார்ட்டிசிபெண்டா இந்த இடத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மீட்டிங்ல நீங்க போய் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட், உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது. மூணாவது பாயிண்ட், இது நமக்கு ப்ராப்ளி நமக்கு இன்டைரக்டா வர பிரச்சனைகளும் கூட. இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் ஹால் இருக்கு, நீங்க நம்ம பேசுறோம், டிஸ்கஸ் பண்றோம், நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் யாராவது ஒருத்தரை கேட்கறேன், ப்ராப்ளி இங்க இருக்கிற நீங்க கை காமிச்ச யாரோ ஒரு லீடரையே நான் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெஸ்பான்சிவ் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க உங்கள்ட்ட இருந்து எனக்கு எந்த அட்டென்ஷனும் கிடைக்கல அப்படின்னா எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை, நான் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா அது எங்க உங்களுக்கு பிரச்சனை ஆகுங்கிறத நான் சொல்றேன். அந்த மீட்டிங்ல இந்த ஆத்தர், இந்த புக்ல அந்த ஆத்தர் அதை மென்ஷன் பண்றாரு. நாளைக்கு அதே மாதிரி ஒரு மீட்டிங்கை உங்க டீமுக்குள்ளார நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற உங்க டீம் பீப்புள் உங்களே மாதிரியே ரெஸ்பான்சிவ் கம்மியாகவும் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருமோ அதை விட ஜாஸ்தி வரும் இங்க இருந்து மீட்டிங் நடத்துறவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன ரோல்ல இருக்கோம், பார்ட்டிசிபெண்டா நம்ம இருக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம கூட நம்ம மட்டும் இல்லை, ஒரு ஓப்பன் மீட்டிங்ல நம்ம கூட நம்மளுடைய பியர் நெட்வொர்க்ஸ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க, நம்மளே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற டீம் பீப்புளும் இருக்காங்க. ஏன் அந்த டீம்ல நாளைக்கு நான் போய் கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுல பார்ட்டிசிபெண்டா நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணக்கூடிய ஆட்களும் அதுல இருக்காங்க.
நான் அட்டன் பண்ணும்போது மத்தவங்க அந்த இடத்துல வந்து சேர்றதுக்கான பார்ட்டிசிபேஷன் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ நான் எப்படி அந்த மீட்டிங்ல ரியாக்ட் பண்றேனோ அதுதான் நாளைக்கு எனக்குமே நடக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ரோல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மீட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம பர்பஸ் ஆஃப் மீட்டிங், நம்ம எதுக்காக அந்த மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்றோம், நம்மளுடைய ரோல் என்ன, நம்ம எதுக்காக அந்த மீட்டிங் போய் பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முக்கியமானது அட்டென்டிவா இருக்கணும் மீட்டிங்ல. என்ன சொல்றாங்க, ப்ராப்ளி சில விஷயங்கள் நமக்கு போர் அடிக்கலாம், சில விஷயங்கள் கேட்காம போகலாம். நானுமே சொல்றேன், நான் பேசும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50% பீப்புள் எனக்கு தெரியும் ட்ராக்ல இல்ல, ஆல்ரெடி டவுன்ல தான் இருந்தீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும். பட் மீட்டிங்னு ஒன்று நடக்குது, அந்த மீட்டிங் ஒருத்தர் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறது. அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற அத்தனை பேருமே அட்டென்டிவா இருந்து அந்த மீட்டிங்கை கவனிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி நம்மளே நாளைக்கு அந்த மீட்டிங் நடத்தும் போது ஒரு பார்ட்டிசிபென்டாவோ இல்லாம நம்ம ஒரு லீடரா நடத்தும் போது நமக்குமே அந்த பிரச்சனைகள் வரும், அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு, பார்ட்டிசிபெண்டா நம்ம போகும்போது அது ஆல்ஸ் ஆஃப் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்கா இருக்கலாம், எதை வேணா இருந்துட்டு போட்டோம், கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க என்ன பண்ண போறோம், அந்த மீட்டிங் எதுக்காக நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போய் அந்த மீட்டிங்ல உட்காருங்க. போய் பிளாங்கா உட்காராதீங்க அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அப்படி அந்த மாதிரி பிளாங்கா உட்காந்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களால அந்த மீட்டிங்ல ஒரு பார்ட்டிசிபேஷன், அதாவது ஒரு நம்மளால அந்த மீட்டிங்ல ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியல அப்படின்னா அந்த மீட்டிங் நீங்க போகாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த புக்ல அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் அந்த பார்ட்டிசிபேஷனுக்கான ரோல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுலயே அவர் அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்ல நம்ம பேசணும்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறாரு. ப்ராப்ளம் இங்க பேசின இங்க சொன்ன யாரோ ஒருத்தர் நீங்க சொன்னீங்க, நம்ம பேசுறது வந்து புரியுற மாதிரி பேசணும், புரியணும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு. உண்மைதான். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அந்த மீட்டிங்ல ஒரு 10 பேர் இருக்கிற மீட்டிங்ல ஒரு 50 பேர் இருக்கிற மீட்டிங்ல நம்ம பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுற மாதிரி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதுக்கு தான் அந்த ஹோம்ஒர்க்கையும் அவர் பண்ண சொல்றாரு. ஸோ இதுதான் அந்த பார்ட்டிசிபென்ட்காக அவர் சொல்ற விஷயங்கள். இன்னொன்னு, இந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பண்றது மூலமா, இல்ல நம்மளுடைய ஒரு மீட்டிங்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது, இல்ல நம்மளே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றோம், இல்ல நமக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள இருக்கிற மற்ற விஷயங்கள், நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்ம திங்க் பண்ற விதங்கள் இதெல்லாமே மாறும். ஏன்னா ஒரு பெரிய குரூப் ஆஃப் மீட்டிங் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் எழுந்து டவுட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அந்த டவுட்ஸ் இன்னொருத்தங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு வேற வியூஸ் அவங்க மைண்ட்ல கொண்டு வந்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுதான் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அடிக்கடி அந்த அந்த புக்ல ஒரு வலியுறுத்துறாரு. ஏன்னா ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னா மீட்டிங் நடத்துறதுக்கான இதே வேல்யூவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா அவங்க கவனிக்க வேண்டியது இதெல்லாம் தான். ஸோ இதுதான் இந்த புக்ஸ்ல மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கேரக்டர் தான் இந்த புக்ஸை பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் மீட்டிங் நடத்துறவர், இன்னொருத்தர் அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவர். மீட்டிங் நடத்துறவருக்கு எப்படி ஜாஸ்தி ரோல்ஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, டைப் ஆஃப் மீட்டிங்ஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு, ஒரு அஜெண்டா இருக்கு, மீட்டிங் நடத்துறதுக்கான பர்பஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே அந்த மீட்டிங் நடத்துறவங்களுக்கான குவாலிட்டிஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற நம்ம எல்லாருக்குமே நடத்துற விட இன்னும் ஜாஸ்தி பொறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம நடத்துற மீட்டிங்ஸ் நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கண்டிப்பா கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னோட இந்த புக் ரிவ்யூல என் கூட இருந்து என்னுடைய இந்த புக் ரிவ்யூ பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். நிச்சயமா நம்ம இனிமேல் நடத்தக்கூடிய மீட்டிங்கா இருக்கட்டும், நீங்க அட்டன் பண்ணக்கூடிய மீட்டிங்கா இருக்கட்டும், அந்த மீட்டிங்கோட டைப் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த மீட்டிங்ல நான் போறதுனால என்ன வேல்யூ, என்னால அந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால இன்னும் பெரிய சக்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் அகெயின் இந்த புக் ரிவ்யூ சான்ஸ் கொடுத்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கும், இதுக்கப்புறம் இந்த நியூ இயர் முழுக்க ப்ராப்ளி நான் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நினைக்கிறேன் இந்த இயர்ல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசக்கூடிய மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த புக் ரிவ்யூல கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். நன்றி.
கமெண்ட்ஸா? ஓகே, சரி. மீட்டிங் பற்றின கமெண்ட்ஸ் கேட்குறாரு. ஸோ நானுமே கேட்குறேன். யாராவது பதில் சொல்லுங்க. மைக் எதாவது இருந்தால் கொடுங்க. மைக் இருக்கா? ஓ சரி, வராங்க. குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். சார் சொன்னார் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. புக்ஸ் மீட்டிங்ஸ் தட் கெட் ரிசல்ட். சார் மீட்டிங்கை பத்தியும் சொன்னாரு, அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத சொன்னாரு. சார் சொன்னாங்க மீட்டிங் அப்படின்னா 5 டைப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 டைப்ஸ்ல இன்ஃபர்மேஷன், ப்ராப்ளம், ஆப்ரேஷன் அண்ட் கமிட்டி, லாஸ்ட் அதுக்கான ட்ரைனிங் என்ன அப்படின்னு சொன்னாங்க. சார் சொன்ன இந்த விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல நடந்த 2024 உடைய கோல் அச்சீவ் பண்றதுக்கான அந்த 5 டைப்ஸ் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. விஜயா மிஸ் சொன்னாங்க 2024 உடைய கோல் என்ன அப்படின்றது சொன்னாங்க. அந்த கோல் அச்சீவ் பண்ண நம்மளுக்கு இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்ஃபர்மேஷன் ஷேர்னு சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் வந்து மேம் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்த 4 டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் வந்து மேம் வந்து நம்மளுக்கு எப்படின்னு ட்ரைனிங் பண்ணுவாங்க. அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். தேங்க்யூ சார். மேம் அழகா சொன்னாங்க. கமெண்ட்ஸ் இந்த சைட்ல கமெண்ட்ஸ் கம்பல்சரி. இங்க வந்து சார் சொன்னாரு டாபிக் மீட்டிங் கெட் ரிசல்ட்ஸ். இந்த மீட்டிங் முடியும் போது அதோட ரிசல்ட் நீங்க பண்ற விஷயங்களை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் தான் இது. ஒரு கமெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் கேட்குறோம். அவரு பேசுனதுல உங்களுடைய கமெண்ட்ஸ் நானே கூப்பிட்டுருவான். பூங்கோதை மிஸ் ப்ளீஸ் கம். அனைவருக்கும் வணக்கம். சார் ஒரு புக் ரிவ்யூல சொல்லியிருக்காரு, புக் ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வில்லிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு. இவர் வந்து என்னை கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஆனா காலையில இருந்து நடந்த விஷயங்களை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குமே நான் ஃபீல் பண்ணேன். நம்மளுடைய மீட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ஒரே ஒரு விஷயம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மீட்டிங்னா எவ்வளவு நேரம் இருக்கணும் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இது என் மைண்டுக்குள்ள ஓடுச்சு. ஒரு மீட்டிங் பத்தி இவ்வளோ டீட்டெயிலா சொல்றாங்க, அது கேட்கறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம் அந்த டைம் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி. வேற ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அடுத்தது நிர்மலா மிஸ். இங்க இங்கிலீஷ் நிர்மலா மிஸ். ஓகே, இவரும் நம்ம சாரும் பாரதி சாரும் இங்கிலீஷ் தான். அடுத்தது நீங்க ரெடியா இருங்க. குட் ஈவினிங் ஆல். சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அந்த மீட்டிங் பற்றி பேசினாரு. அப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் மீட்டிங்லேயே ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அது எப்படின்னு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே மேனேஜர் வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த ஆஃபீஸில். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் வச்சிடலாம், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock ஒரு 9:05 வராரு. 9:05 வந்த உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க, உட்கார கூட இல்லை அந்த இடத்துல. நின்னவங்களெல்லாம் திட்டிட்டு ஒருத்தர் அப்போதான் உள்ள என்டர் ஆகுறாரு. என்டர் ஆனோடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம வந்ததே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வராங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்த உடனே ஒரு மேனேஜரில், அதனால என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுகிறாரு. நீ யார், நீ எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொன்னோடனே, சாரி சார் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொன்னோடனே அந்த ரீசனை கொஞ்சம் கூட
கேட்காமலே அவர் ரொம்ப திட்டுறாரு போட்டு அந்த இடத்துல ஒரு 10 பேர் முன்னாடி திட்டுறாரு. திட்டிட்டு என்ன பண்றாருன்னா, நீ இப்போ 3 மாசம் தானே அது வேலைக்கு வந்து, உனக்கு 3 மாசம் சேலரி பெண்டிங் இருக்குல்ல, உன்னெல்லாம் வந்து நீ தான் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு செக் எடுத்து கடகடன்னு எழுதி அந்த 30,000 எழுதி தந்துட்டாரு. அவரே வந்து சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் தந்த உடனே வாங்கிட்டு அமைதியா அவன் போயிடுறான். அவன் ரொம்ப கஷ்டத்துல பாரு சோகமா இருக்கு அவனோட பேஸ் எல்லாம். வாங்கிட்டு போயிடுறான். போன பேருக்கு எல்லாரும் வந்துட்டீங்களா, அவனோட பேர் ரமேஷ் தானே அப்படின்னு கேட்ட உடனே அவன் பேர் ரமேஷ் தான் இல்ல, அவன் இங்க தண்ணி கேன் வந்து போடுறதுக்காக வந்தான் சார். அது போடுற அதுக்குள்ளே நீங்க அவன் சொல்ல வரான், சார் ஒரு நிமிஷம் சார், சாரி சார் அப்படின்னு சொல்ல வரான், தண்ணி கேன் போட லேட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு முன்னாடியே அந்த செக்கையும் எடுத்து எழுதி தந்து அனுப்பிடுறாரு. அனுப்புன உடனே அவருக்கு அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆக்சுவலா 30,000 வேற எதுக்கோ வச்சிருக்காரு. அதை ரொம்ப அவனை திட்டி எடுத்து தந்தனால அங்க அவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து அந்த இடத்துல வந்துருது. ஸோ இதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளம் வர்றது அதை சால்வ் பண்றோம்ன்றத விட அதை தேடி போகக்கூடாது ஒரு ப்ராப்ளத்தை. அவர் அந்த இடத்துல கோவமே படாம ஒரு 2 மினிட்ஸ் கேட்டிருந்தா அந்த ப்ராப்ளமே அங்க இருந்திருக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ பாரதி சார். அடுத்தது அம்பத்தூர் சத்யா மேம், ப்ளீஸ் கம். ஆக்சுவலா இவங்க வந்து ஏதாவது நிறைய பேருக்கு முன்னாடி பேசணும்னாலே பயப்படுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனந்தி கசுவா கம்யூனிட்டி காலேஜ், ஆனந்தி அக்கா. யாரையும் முன்னாடியே பிளான் பண்ணல, இது வரைக்கும் கமெண்ட்ஸ் நான் வந்து கமெண்ட்ஸே இவங்கள சொல்லாதவங்க, அதனால இன்னைக்கு இந்த ஒரு அரங்கத்துல அவங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்குறோம். சார் உண்மையிலே இந்த இது வந்து புக் ரிவ்யூ வந்து ரொம்ப அழகா இருந்தது சார். மீட்டிங் நாங்களும் அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதுல வந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், மீட்டிங் உள்ள போயிட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத சைலண்டா கேட்கணும், பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அது மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ப்ரீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. நேதாஜி சார் ப்ளீஸ் கம், சீக்கிரம் வாங்க சார். சார் நல்லா பேசுனீங்க. மீட்டிங் வந்து எதற்காக நடத்துறாங்க, ஏன் இந்த மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் அழகா நீங்க தெரிய வச்சீங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்களும் அது எந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க அழகா கன்வே பண்ணீங்க சார். தேங்க்யூ சார், நல்லா இருந்துச்சு. என்னுடைய நான் கூப்பிடுறது முடிஞ்சிச்சு. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்து, சாரி ஆன்லைன்ல அமர்சன் அமர்சன் சார். வணக்கம் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். எல்லாருக்கும் கேக்குதா, உங்களுக்கு மட்டும் கேக்குதா? எல்லாருக்குமே கேக்குது சார். வணக்கம் பிரசன்னா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப அருமையான தலைப்பு உங்க கையில கிடைச்சது. உங்களுக்கு ஏற்ற தலைப்பு, நீங்க அதுல வந்து வாடி விளையாடி இருக்கிறீங்க. உண்மையாவே இன்னைக்கு காத்தால ஆல் ஸ்டார் மீட்டிங்ல கூட நிறைய நேரம் பேசுனீங்க, நிறைய பாயிண்ட்ஸுங்களை சொன்னீங்க. அதுக்கு முத்தாய்ப்பா இந்த புக் ரிவ்யூல கூட அந்த புக்கு நீங்க செலக்ட் பண்ணது ரொம்ப அருமை. இப்ப எனக்கெல்லாம் பயம் என்னன்னா, அக்டோபர் மாசம் நானும் பேச வேண்டியது இருக்குது. இப்ப எந்த புக்கு செலக்ட் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் உங்க அளவு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு பண்ணுவோம். ரொம்ப அருமையான புக் ரிவ்யூ நீங்க பண்ணீங்க. நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார். அப்புறம் நானும் தனியா பேசினா நல்லா இருக்காது. ஓகேவா? பிரசன்னா சாருக்கு கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு. எல்லா பாயிண்டும் நல்லா, புக்ல இருக்கிற பாயிண்ட்களை நல்லா சொல்லியிருக்கிறாரு. பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ 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 சார். பத்மினி சாரதி அப்படின்ற ஐடியில ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ். பிரசன்னா சாருடைய அம்மா, அவங்களுடைய கருத்துக்கள்.
அம்மா கேக்குதுங்களா? டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார் கேக்குதுங்களா? ஹலோ, அம்மா சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்க. ஹலோ, அடுத்தது பிஜிபி டிபார்ட்மெண்ட் ஹெட் காஞ்சனா மேம், உங்களுடைய கமெண்ட்ஸ். பண்ணிட்டாங்க. ஹலோ அம்மா சொல்லுங்க. கேக்குது கேக்குது கேக்குதா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றிம்மா. பிரசன்னா என்னுடைய பையனா இருந்தாலும் என்னை விட இன்னும் கொஞ்சம் நல்ல விவரங்கள் தெரிஞ்சு புக்குகள் எப்ப பார்த்தாலும் புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால நிறைய விஷயங்கள் சொல்றான். மீட்டிங்னா நாங்க அப்படிதான், நாட்டு ரிட்டையர்டு டீச்சர். மீட்டிங்னா போவோம், சொல்றத குறிச்சுக்கிட்டு வருவோம். அதுதான் இப்போ ஒருத்தங்க சொன்ன மாதிரி தான். பட் இவ்வளவு அதுல ப்ராசஸ் இருக்கு. ஒரு மீட்டிங்க்கு ஒரு அர்த்தம் வேணும், அது எதுக்கு கண்டிப்பா கூடணுமாங்கிறதெல்லாம் கிளீனா சொல்றது நமக்கு பின்னாடி நமக்கெல்லாம் ஒரு யூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள் என் பையனுக்கும், வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஈன்ற பொழுதில் பிரிதுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற மாதிரி எனக்கு அந்த பேசினதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், என்னுடைய வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி அம்மா, உங்கள் ஆழம் பதிந்த கருத்துக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நியூ இயர்ல பிரசன்னா சார் போட்டிருந்தோம். அதை எடுத்து ஒரு எக்ஸலன்ஸ். நிறைய டைம் முரளி சார் என்ன ஒரு திட்டக்கூடிய ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் கூட சொல்லி திட்டினாரு, முக்காவாசி மீட்டிங்ல நீ இருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு ரீசன் அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல நான் அந்த இடத்துல தேவையா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நான் அந்த இடத்துல தேவை இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது சம்டைம்ஸ் நான் அதை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு ரீசனை என்னை நிறைய முறை அவர் சொல்லவே சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பிரசன்னா சார் நிறைய விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணும் போது கண்டிப்பா அந்த டைமை எஃபெக்டிவா வேற எதுலயாவது ஒண்ணுத்துல போட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நம்ம பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மீட்டிங்ல கண்டிப்பா நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. ஸோ பிரசன்னா சார் சொன்ன நிறைய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதும் எனக்கு பூங்கோதை மேம் சொன்ன மாதிரி டைம் அப்படின்றது. ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல கண்டிப்பா நிக்காது. அதுக்கு மேல அவங்க நம்மளோட டிராவல் பண்றாங்களான்னு தெரியாது. ஸோ இந்த மீட்டிங்ல அதுவும் மாதிரி அந்த விஷயத்தையும் ரொம்ப மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத நானும் கொஞ்சம் நோட் பண்ண ஒரு விஷயமா சொல்றேன். தேங்க்யூ பிரசன்னா சார். தேங்க்யூ மேம். கிங்ஸ்டன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். அந்த வரிசையில நீங்களும் அடுத்தது இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது சாருடைய கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ டாக்டர் சாருக்கு அடுத்த வாரம் நான் 3rd week of January பண்றேன். நான் படிச்சிருக்க புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக். நிச்சயமா அவங்களுக்குலாம் ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, நானே ஒரு சந்தோஷமா ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு ஹோப்ஃபுல்லா இருக்கு. ஸோ பிரசன்னா அவங்க படிச்ச புக்கை அது முடிச்ச ஒருப்பாடு நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி காலையிலே சொல்லியிருந்தேன். நான் நிச்சயமாகவே நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிற மாதிரி இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல படிச்ச விஷயங்கள்ல ஏறக்குறைய ஒரு 75% சேவலையா ஒருபாடு நிறைய தருணங்கள்ல நிறைய இடங்கள்ல முரளி நான் அவங்க டிசிஎஸ்ல இருந்தோ அல்லது அவங்களுடைய ஓனர்ல இருந்தோ நிறைய சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அதுல ஏறக்குறைய பாதி ஃபாலோ பண்றேன், மீதி பாதி ஃபாலோ பண்ணல. இதுல என்ன புதுசா தெரிஞ்சுன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ், அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் மீட்டிங்க்கும் என்ன மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமா நான் காலையிலே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த 1-on-1 மீட்டிங்ல என்னெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவ் ஆனது, நார்மல் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் மீட்டிங்ல அது இன்னும் எவ்வளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சது. அந்த பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அந்த ஒரு கோலே ரொம்ப ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த வருஷம் அது ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அதை ஆட் பண்ணிட்டோம்.
எனிவே இங்கே ரிவ்யூ பண்ண விதமும் ரொம்ப அருமை பிரசன்னா சார். எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க, எதுவுமே மிஸ் பண்ணலை. தேங்க்யூ. தேங்க்யூ கிங்ஸ்டன் சார். சார் ரெண்டு கேள்விகளுக்கான ஆன்சர் மட்டும். ஒருத்தங்க டைம் பீரியட் எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. புக்கில் ஆக்சுவலாக இல்லை, அதுதான் உண்மை. டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுற அந்த லீடர் டிஃபைன் பண்ணுறது தான் டைம், அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும்போது சில இடங்களில் நம்மளால டைம் ஃப்ரேம் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சில மீட்டிங்லாம் குயிக் மீட்டிங்கே வச்சுக்கிறோம், ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலே எங்களுக்கு சில ஆன்சர்ஸ்லாம் கிடைச்சிடும். அதனால் அந்த மாதிரி சில இதெல்லாம் ஷார்ட் மீட்டிங்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணுறோம். சில மீட்டிங்ஸ் டைம் கண்டிப்பாக 1 hour ஆகுது. சில மீட்டிங் அந்த மீட்டிங்கோடைய, நான் தான் சொன்னேன், இந்த பர்பஸ் ஆஃப் த மீட்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த பர்பஸ் தான் அந்த மீட்டிங்கோட டயத்தை டிஃபைன் பண்ணுது. அந்த அஜெண்டாவை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா நமக்கு அதுலேயே தெரிஞ்சிடும், இது 1 day மீட்டிங்கா, 1 hour மீட்டிங்கா, 1/2 hour மீட்டிங்கா அப்படின்னு. அஜெண்டா போட்டு உங்களை மீட்டிங் கூப்பிடலன்னா தாராளமாக அந்த லீடர் நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அஜெண்டா தெரியாமல், என்னுடைய ரோல் தெரியாமல் நான் எப்படி மீட்டிங்கில் போய் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும், அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக போய் இருந்ததுக்கப்புறம் என்னை ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தாராளமாக நம்ம அந்த இதை கேட்டுக்கலாம், அதில் ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை. ரெண்டாவது, அந்த ப்ராப்ளம் சால்விங் பற்றி யாரோ ஒருத்தர், ஓகே, ஆக்சுவலாக அந்த எகெயின் அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ண லீடர் மேலே தான் அதோடைய மிஸ்டேக். அது கம்பேரிட்டிவாக சொல்ல முடியாது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். அது டைலூட் ஆகிடும், அந்த மீட்டிங்கோட பர்பஸை சால்வ் பண்ணாமல் டைலூட் ஆகிடும் அந்த மீட்டிங். ஆக்சுவலாக அதனால தான் நான் உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி கிடையாது, அது ப்ராப்ளி அந்த ஜோக்குக்காக வேணா இது பண்ணலாம், அந்த ஜோக்கை வேற எதில் வேணாலும் மேட்ச் பண்ணலாம். அந்த ஜோக் இந்த மீட்டிங்காக சொன்ன ஜோக் கிடையாது, அதுதான் உண்மை. அந்த ஜோக்கை வேற எதுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணலாம், பட் மீட்டிங்காக கிடையாது, ப்ராப்ளம் சால்விங்காக கண்டிப்பாக கிடையாது. அதனால உங்க ரிவ்யூவை நான் ஒரு பக்கம் நான் ஏத்துக்கிறேன், பட் இன்னொரு பக்கம் நான் அதை கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அது கிடையாது. அதனால நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், இது போட்டுனா போயிட்டே இருக்கும், அதனால நான் விட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து ப்ராப்ளி இந்த மீட்டிங் ரிவ்யூ இன்னைக்கு ஆக்சுவலாக டாக்டர் பண்ண வேண்டியது நினைக்கிறோம், டாக்டர் பண்ண வேண்டியது. ஸோ டாக்டர் பண்ண வேண்டியது அதுக்கு அடுத்த ஸ்லாட்ல தான் நான் இருந்தேன். ப்ராப்ளி டாக்டருடைய டைம் பீரியட் ஒரு அதுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் அவர் லீவ்ல போயிட்டாரு அப்படின்னாங்க. ஜானகிராமன் தான் அந்த டயத்தில் கோஆர்டினேட் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிக்கலாமா உங்களுடைய மீட்டிங்கை அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன 2வது வாரம் பேச போகிறேன்னா 1 வாரம் பேச போகிறேன், அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. சரி சார் ரெடி ஆகிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் 1 வாரம் ஜானகிராமன்ட்டு எந்த ஆன்சருமே இல்லை. சரி நம்மளை விட்டாங்களாட்டிருக்கு, நம்ம இந்த ரோவை பண்ண வேண்டியலான்னு. கொஞ்சம் கூட க்ளோஸராக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ரெகுலர் டைம் பீரியட் தெரியும், எத்தனை மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு. என்னை பாகராத்திரி எழுப்பினார், ஆல்மோஸ்ட் 9:45 PM. அதெல்லாம் எனக்கு பாகராத்திரி. காலையில் 4 மணிக்கு எழுப்பினா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன். 9:45 ஃபோன் பண்ணாரு, உங்கள் ஃபோட்டோகிராஃப் கொஞ்சம் வேணும் அந்த இது எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நானும் இப்போ பாதி தூக்கத்தில் இருக்கேன், எனக்கு சத்தியமாக இப்போ தெரியாது, நான் மார்னிங் வேணா உனக்கு அனுப்பிடுறேன், நீ கவலைப்படாத, நான் அதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ கேட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, வேற யாரோ பண்ணிட்டு இருந்த சிஸ்கம் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களே அவங்கள்ட்ட ஃபோட்டோ. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஃபோட்டோகிராஃப் இருக்கே, என்னை எது திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை நான் தான் இப்போ பண்ணுறேன், அதனால எனக்கு அவங்க ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் தான் சொன்னேன், ஸோ 9 தான் என்னுடைய மேக்ஸிமம், ஏர்லி மார்னிங் 4னா பிரச்சனையே இருக்காது. அதனால சில கிங்ஸன் மாதிரி சில க்ளோஸராக ஒர்க் என் கூட இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் என்னுடைய ரெகுலர் டைமிங்ஸ், அதனால என்னுடைய யூஷுவல் ஷெட்யூல் அதுதான், தப்பு இல்லை. பட் எனிவே ஜானகிராமன் தான் கோஆர்டினேட் பண்ணார். ஏன்னா அவர் தான் முன்னாடியே எனக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, சார் ரெடியா அப்படின்னாரு. இன்னைக்கு மீட்டிங் வச்சா கூட நான் பேசுறது ரெடி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை உங்களுக்கு சனிக்கிழமை தான் அப்படின்ட்டாரு, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ எகெயின் ஒன்ஸ் அகெயின் இந்த புக் ரிவ்யூ சான்ஸ் கொடுத்ததுக்கும், இந்த புக்கை பர்டிகுலராக சஜஸ்ட் பண்ண சாருக்கும், ப்ளஸ் இன்னைக்கு பொறுமையாக பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனோட இருந்து நிறைய கேள்விகள் உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ஒன்ஸ் அகெயின் திருப்பி உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார் உங்களுடைய கமெண்ட். புக் ரிவ்யூ வந்து 4 to 5ன்னு சொல்கிறோம். 40 minutes புக் ரிவ்யூ, 20 minutes வந்து டிஸ்கஷன் சொல்லி ஆல்ரெடி டைம் 5:15. ஏற்கனவே இதில் கமெண்ட் சொன்னவங்கலாம் வந்து ஒரு பாயிண்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணது ஒரு பெரிய தப்பான விஷயமா போயிடுச்சு. எல்லாம் டாக்டரால் தான் பிரச்சனை. இன்னைக்கு அவர் வந்து இந்த இதயம் காப்பை பற்றி பேசியிருக்கணும், பேசியிருந்தாக்கா கமெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் வந்து லஞ்ச் சாப்பிட விடாம ரொம்ப டிலே பண்ணி பண்ணது அந்த கோவம் எல்லாரும் மனசுலையும் இருக்கு.
அதனாலதான் வந்து இப்போ இந்த மீட்டிங்கை பத்தி புக்கு பேசினா உடனே வந்து முடிக்கிற டைம் பத்தி யாரும் சொல்லலையான்னு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து டைமுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி டைமுக்கு முடிச்சுதான் ஆகணும். அது உண்மைதான். நம்ம தவறிட்டு இருக்கோம். வந்து 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிருக்கணும், இன்னொரு 1/2 hour தானே முடிச்சிடலாமே இழுத்து போய் அது அப்படியே வந்து 2:30 மணி வரைக்கும் போயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு மீட்டிங்கை. அதே மாதிரி இப்போ 5 மணிக்கு முடினா 5 மணிக்கு முடிச்சிருக்கணும். 5:15 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுவும் தப்பு தான். சில சமயங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கு. அதனால ரொம்ப கோவப்படாதீங்க. அடுத்த மீட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுவோம். கரெக்டாக டைமுக்கு முடிப்போம். ரைட், இந்த புக்குக்கு வருவோம். எதுக்காக ஒரு மீட்டிங்னு வைக்கணும்? என்ன அவசியம்? மீட்டிங் என்ன அவசியம் இருக்கு? இப்போ சேவாலயா நடத்துறதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கே தெரியும். எனக்கு தெரியாத உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அப்படிதான் நான் மீட்டிங்கே கூட மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன பண்ண தெரியும், நான் பண்ணிட்டே போறேன், பின்னாடியே வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இல்லாம ஒரு மூளை யோசிச்சு பத்தாது, இதுல இன்னும் வேற சில மூளைகளும் தேவைப்படுது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இப்போ நம்ம இடத்துல ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டோ இங்க வந்து எக்ஸ்பர்ட் டெவலப் ஆனாங்களோ தெரியல. கிங்ஸ்டன் ஆப்ரேஷன்ல எக்ஸ்பர்ட், ஒரு பர்சனா வந்து ஃபண்ட் ரைசிங்ல எக்ஸ்பர்ட், அதே மாதிரி பிஜிவி வந்து வேல்யூ எஜுகேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம் மீட்டிங்ல. அதனாலதான் கூப்பிடுறோம் அவங்கள. அவங்க இது ஒரு காரணமா இப்ப எடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு எஸ்கேப் ரூட் புடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க அவங்க உடனே இந்த புக்கை காரணம் காட்டி இதனால தான் நான் மீட்டிங் வரது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அவங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க வர வேண்டிய மீட்டிங் தான் அவங்களை கூப்பிடுறோம். ரைட்டா? உங்க மீட்டிங் கூப்பிடுறவங்க வந்து தெரியாம கூப்பிடல. ஆஞ்சனா மேடம் இருந்தா வேல்யூ அடிஷன் இருக்கும்னு எதிர்பார்த்து தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன தேவையில்லாம கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராம இருந்தீங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். உங்களை கூப்பிடாத மீட்டிங் நீங்க போக வேண்டியது இல்லை. உங்களை கூப்பிடுற மீட்டிங் நீங்க வந்து தான் ஆகணும். வந்து நீங்க வேல்யூ ஆட் பண்ணணும். நீங்க ஆட் பண்ணுவீங்கன்ற எதிர்பார்த்து தான் கூப்பிடுறாங்க உங்களை. ஸோ அப்போ ஒரு மூளை யோசிச்சா போராது அப்படிங்கிறத பல பல மூளைகள் சேர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம் வாங்கன்னு கூப்பிடுறது தான் மீட்டிங். நான் யோசிச்சு முடிச்சதெல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆட்டு அந்த மாதிரி கேட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மீட்டிங் கிடையாது. அது வந்து அரசியல் மீட்டிங். தலைவர் மேடையில பேசுவாரு, எல்லாம் ஆமா ஆமான்னு கை தட்டிட்டு மாலை போட்டு போயிட்டே இருப்பாங்க. 200 ரூபா வாங்கிட்டு பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மீட்டிங் வேற. இங்க நடக்கிற மீட்டிங்லாம் அப்படி கிடையாது. இது நீங்க எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்கும் மூளை இருக்கு, நீங்க எல்லாரும் சிந்திக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனை திறன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை மீட்டிங் கூப்பிடுறோம். இந்த மீட்டிங் இருந்தாலுமே இன்னைக்கு மார்னிங் நடந்த மீட்டிங்ல அப்படிதான், மற்ற உங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற மீட்டிங் அப்படிதான், வீக்லி மீட்டிங்கு மந்த்லி மீட்டிங்கு என்ன மீட்டிங்கா இருந்தாலுமே உங்களை ஒரு மீட்டிங் கூப்பிடுறோம் அப்படின்னாக்கா உங்க மேல மதிப்பு வச்சு கூப்பிடுறோம், உங்களை மதிக்கிறோம், அதனால உங்களை மீட்டிங் கூப்பிடுறோம். நான் பேசுறதை கேளுங்க, எனக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும்னு கூப்பிடல, அவசியமே இல்லை. மீட்டிங்களுடைய பர்பஸ் இதுதான். ஒரு மூளைக்கு பதிலாக 10 மூளை சேர்ந்து வேலை செய்யட்டும், எல்லா மூளையும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு புதிய ஐடியாவை கண்டுபிடிப்போம். ப்ராப்ளம் இருந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மட்டும் கிடையாது. ப்ராப்ளமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இதோட நல்லா போக முடியுமா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சஜஷன் பல பேர்கிட்ட இருந்து வரும். ஏன்னா பல பேருக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பலவிதமான உங்களுடைய சொந்த அனுபவங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. அந்த அனுபவத்தின் காரணமாக நீங்க நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க. அப்படி சொல்லும் போது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது நான் சொல்றது கரெக்டா நீங்க சொல்றது கரெக்டா அப்படி கிடையாது. எல்லாரும் சொல்றதையும் எடுத்துப்போம், எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி எது அதுல பெஸ்டா இருக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எந்த மாதிரி ஒரு புதிய பாதையை வகுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதற்காக தான் மீட்டிங். இப்போ 2024 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கார்த்தால இங்க இருக்கிறவங்க எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனா நீங்களும் நிறைய யோசிப்பீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. உங்க சைட்ல நீங்க என்ன சொல்ல போறீங்க, 2024 இல்ல சார் இன்னும் வேற மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 பேர் பேசியிருந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மீட்டிங் சக்சஸ். ஆனா எல்லாருமே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க, கேட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, இது சக்சஸ் கிடையாது. சேவாலயில நிறைய மீட்டிங் சக்சஸ் இல்லாம போறது, இந்த மீட்டிங்கால என்ன பிரயோஜனம், எதுக்காக காத்தால உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுக்கு காரணம் பார்ட்டிசிபேஷனே கிடையாது.
பார்ட்டிசிபேஷன் இல்லாத போது மீட்டிங் வேஸ்ட் தான், டைம் வேஸ்ட் தான். ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து இந்த புக்கில் வந்து அவ்வளோ தூரம் சொல்றாங்க, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் மீட்டிங்ல. உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய வேல்யூ அடிஷன் என்ன? நீங்க கார்த்தால உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னா நீங்க என்ன கொடுத்தீங்க அந்த மீட்டிங்க்கு? நீங்க நிறைய வாங்கியிருக்கீங்க, அது கூட சந்தேகமா இருக்கு. எல்லாமே கேட்டீங்களா? எல்லாமே உங்க மண்டையில இறங்கிச்சா? அதுவே தெரியல. சாந்தி மேடம் கேட்டாங்கன்றாங்க எல்லாத்தையும், இல்லையா? அது ரைட், அது ஒரு பக்கம். அது ஒரு 50%. இங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் 2023 இதெல்லாம் பண்ணோம், 24 இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றத நீங்க உள் வாங்கிக்கிறீங்கன்னா அது 50%. உள் வாங்கிக்கிட்டு நீங்க யோசிப்பீங்கன்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குன்னு நம்புறோம். ரைட்டா? அப்ப நீங்க யோசிக்கணும். யோசிச்சு நீங்க சொல்லணும், இப்படி சொல்றீங்களா, இது பண்ணலாம்னு சொல்றீங்களா, இது பண்ண முடியாது, இது எப்படி போடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டு கேட்டோமா? இல்ல எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, 2024 பிஜிவி டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த மாதிரி புதுசா இன்னொன்னு பண்ணலாமே அப்படின்னு அவர் கேட்டாரா? ஒன்னும் கேட்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய இருக்கீங்க. உங்க விஜயா மேடம் சொல்லும்போது நீங்க யாராவது சொன்னீங்களா, இன்னொன்னு வேற ஒன்று ட்ரை பண்ணலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே அப்படி எப்ப சொல்லுவீங்கன்னா, நீங்க இந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு யோசிச்சு இங்க ஒரு ப்ராசஸ் நடக்கணும், இல்லையா? எல்லாரும் மண்டையிலையும் ஒரு ப்ராசஸ் ஓடணும். அதுதாங்க மீட்டிங்கோட சக்சஸ். ஒரு மூளைக்கு பதிலாக ஒரு 100 மூளை சேர்ந்து வேலை செஞ்சது அப்படின்னு சொன்னா மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. ஒரே மூளை மட்டும் வேலை செய்யுது, அந்த ஒரு மூளை மட்டும் தெரிஞ்சதே சொல்லிட்டு இருக்கு, மற்ற மூளைகள்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சக்சஸ் ஆகாது. ஸோ மீட்டிங்கினுடைய பர்பஸ் எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறோன்றது தான் மீட்டிங். யோசிச்சு அதுல நமக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றோம், தைரியமா சொல்றோம். யார் என்ன பண்ண போறாங்க? நீங்க சொல்ற கருத்து சரியில்லைன்னு சொன்னா யாராவது திட்ட போறாங்களா, உங்களை அடிக்க போறாங்களா, என்ன பண்ண போறாங்க? அப்ரைசல்ல மார்க் குறைச்சிடுவாங்களா? பெரிய பயம் அதுதான். விஜயா மேடம் அப்ரைசல்ல மார்க் குறைச்சிடுவாங்கல்ல, ஏக்கு பதிலாக பி போட்டுருவாங்க, அதை முரளி சார் சி பண்ணுவாரு. அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? தைரியமா சொல்லணும், உங்களுக்கு ஒரு கருத்து கண்டிப்பா வரணுங்க. இவ்வளவு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து நம்ம ஒரு விஷயத்தை கேட்கறோம்னு சொன்னாக்கா அதன் மூலமாக ஒரு ரியாக்ஷனா உங்க மண்டையில ஏதாவது தோணணும், ஏதாவது ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகணும், நிச்சயமா இருக்கணும். அது என்ன ஆச்சோ அதை தைரியமா சொல்ல தெரியணும். அது பண்ணோம்னு சொன்னாக்கா 10 கருத்து இருக்கும், 10 கருத்தை ஒன்னா சேர்த்து பார்த்து ஒரு முடிவு பண்ணலாம். இது நம்ம போட்டது தப்பு, கரெக்டு, இது என்ன மாத்தி பண்ணணும், வேற மாதிரி பண்ணணும், இப்படி பண்றதுக்கான வழிமுறை இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்திருக்கும். அதைத்தான் எதிர்பார்க்கணும் அந்த மீட்டிங்ல. ஆனா நம்ம எல்லாத்தையும் கேட்டு போயிடுவோம். கேட்டு போறோமா கேட்காம போறோமான்னு சந்தேகம் ஆயிடுது, இல்லையா? பட் நமக்கு எல்லாருக்குமே என்ன யோசனை இருக்கு, நம்ம பேசுறவங்க பேசினாலே 2:30 மணி ஆயிடுது லஞ்சுக்கு. குறுக்க நம்ம 4 பேர் இன்னொரு கேள்வி கேட்டோம்னு சொன்னாக்கா இது லஞ்சே இருக்காது, 3:30 மணி ஆயிடும், 4 மணி ஆயிடும், 5 மணி ஆயிடும். அதுக்கு அதனால பேசாம இருந்துட்டா அட்லீஸ்ட் 2:30 மணிக்கு லஞ்சு கிடைக்கும். அப்படிதான் யோசிக்கிறோம். ஸோ மீட்டிங்கோட பர்பஸ்ங்கிறது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். அதுக்கு தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லார் மூலையும் சேர்ந்து யோசிக்கணும். அந்த யோசனையின் மூலமாக சில விஷயங்கள், சில கருத்துக்கள் வெளிவரணும். அது வந்தால் தான் சக்சஸ். அதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்கு. ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். நன்றி. தேங்க்யூ சார். கேக்குதா சார்? ஹலோ, ரேகா ஹியர். சொல்லுங்க மேம். என்னோட 2 words மட்டும் நான் சொல்லிடுறேன். குட் ஈவினிங் ஆல், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பிரசன்னா சார் நல்லா பண்ணீங்க, கிறிஸ்பா இருந்தது, கண்டென்ட் ரொம்ப கிளியரா இருந்தது. அண்ட் நிறைய நான் வந்து ஒரு 3 பாயிண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட், மீட்டிங் வேணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் பார்த்தோன்னே யார் தேவை, அதுல என்ன பண்ண போறோம்ன்றது யோசிக்கணும். அது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய டீம்ல எல்லாரும் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க, ஹோம்ஒர்க். மீட்டிங் அப்போ போயிட்டு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பதில் அந்த மீட்டிங் வந்து 1 hour அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம முன்னாடியே அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த மீட்டிங் கண்டிப்பா வந்து டைம் பவுண்டே இல்லாம 15 minutesலயே கூட முடிச்சுட்டு வரலாம். ஸோ மீட்டிங்க்கு முன்னாடி பண்ற ஹோம்ஒர்க் நம்ம நிறைய பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா
மீட்டிங் நடத்தலாம் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன் இந்த புக் ரிவ்யூல இருந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரிவ்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். இன்னைக்கு காலையில இருந்து இந்த டைம் வரைக்குமே வந்து இந்த ஒரு உங்களுடைய கரெக்ட் டைமை வந்து இந்த ஒரு இடத்துல கொடுத்ததுக்கு அனைவருக்கும் சேவாலயவின் சார்பாகவும் இந்த டைம்ல ஒரு அழகான ஒரு புக்கை எடுத்து உங்க முன்னாடி அந்த கருத்துக்களை விதைத்த பிரசன்னா சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ.